வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மீன் சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி எம் தெய்வமணி. இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா மானங்காத்தான் கோட்டகம் கிராம விவசாயி ஆவார். மீன் வளர்ப்பினை தொழிலாக மேற்கொண்டு வரும் இவர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு மீன் வளர்ப்பு தொழிலில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி ஒருங்கிணைந்த பண்ணையமாக மீன் குட்டையிலேயே கோழி பண்ணையினை அமைத்து அதன் கழிவுகளை மீன்களுக்கு உணவாக வழங்குவதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலங்க. 5 ஏக்கர் நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஏக்கரில் அப்பா வந்து ஆரம்பத்தில் குளம் ஆரம்பிச்சிருந்தாங்க. மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பிறகு என்னென்னா நான் கொஞ்சம் வெளிநாடு போயிருந்தேன். திரும்ப வந்தாங்க. இருந்து குளத்தை வந்து மீன் பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் எனக்கே வந்து குஞ்செல்லாம் விட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு பிறகு நர்சரி போட்டிருந்தேன். நர்சரியில் வந்து பக்கத்தில் இப்போ பண்ணைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு நாள் பொறிப்பேன் குஞ்சு கொண்டாந்து விட்டுருந்தேன். அதில் அதிகம் ரெக்கவரி வர்றது கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு பிறகு நான் நீடாமங்கலம் அறிவியல் நிலையத்துக்கு போய் வர்றது உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தின வருமானம், மாத வருமானம், வருஷ வருமானம்ன்ற ஒரு இது கருத்தரங்கு நடத்திட்டு இருந்தாங்க. இது போல் செய்யும் பொழுது நானும் அதில் கலந்துருந்தேன். அப்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க மீனை பற்றி வளர்க்குறத பற்றி. அடுத்தது நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பங்களும் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரைனிங்கு, கோழியை பற்றி வளர்க்கணும்னா உடனே உரத்த நாள்லாம் கொடுத்துருந்தாங்க. போய் வந்திருந்தேன். இதை என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க மீன் குஞ்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து இந்த சாதாரண ஓப்பனில் விடும் பொழுது ஒரு நாள் குஞ்சு வந்து விடும் பொழுது என்னன்னா எனக்கு அதிகம் ரெக்கவரி வர்றது கிடையாது. என்ன காரணம்னா தவளை, பாம்பு, ஆமை இதெல்லாம் வந்து அதிகமாக அடிச்சிடுது. இதுக்கு பிறகு ரெக்கவரி வரலைங்கும் பொழுது அவங்களாம் ஒரு ஐடியா சொல்லி இந்த மாதிரி ஆப்பாவில் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஆப்பா கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து குஞ்சுகள் இந்த ஒரு நாள் பரிப்பகத்தை கொண்டாந்து விட்டுருந்தோம். சாதாரணமாக 1 லட்சங்கிறது ஒரு 1200 தாங்க. அது கொண்டாந்து விடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 குஞ்சு வருது வரைக்கும் ரெக்கவரி ஆகிருக்குங்க. ஆப்பாவில் வளர்கிறதுனால நமக்கு வந்து குஞ்சுகள் அதிகம் டேமேஜ் கிடையாது, உங்களுக்கு அழிமானம் கிடையாது. அதனால் ஆப்பாவில் வளர்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ என்ன மாதிரி விவசாயிகள் நமக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது, 4 ஏக்கர் இருக்குன்னா நமக்கு போக மீதியாக பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம்ட்டு இப்போ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி நீங்களும் செய்யலாம். அடுத்தது பெரிய மீன் வளர்க்குறதுக்காக வந்து இப்போ நீடாமங்கலம் அறிவியல் நிலையத்தில் ஒரு தொழில்நுட்பங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு இருந்தால் இப்போ இந்த கோழியை வந்து இதில் இந்த குளத்தில் போட்டிருந்தோம்னா ஒரு 100 குழியில் வந்து போடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு வந்து 180 கோழி போட சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து ஒரு 14,000 சதுரடி. அப்படின்னா ஒரு 100 குழி வருங்க. இதில் கோழியை வளங்க, அதனால் உங்களுக்கு தீவன செலவெல்லாம் கம்மியாகும்னாங்க. அது மாதிரி இப்போ இந்த வருஷம் சென்ற ஆண்டு போட்டிருந்தேன். தீவன செலவில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 பங்கு தீவன செலவு, 1 பங்கு தீவன செலவு கம்மியாகுது. எப்படின்னா இந்த எச்சமெல்லாம் டேரெக்டாக கீழே போகுது. எச்சத்தை சாப்பிடாது உங்களுக்கு. ஏன்னா மீனை வந்து எச்சத்தை திங்குதுன்னா சொல்கிறாங்க, அது கிடையாது. இந்த எச்சம் விழுந்தது பிறகு பிளான்டன் அதிகமாகுது, பாசிகள் உற்பத்தி ஆகுது, நுண்ணீர்கள் அதிகமாகுது. இதனால் மீன்களுக்கு இயற்கையான தீவனங்கள் கிடைக்குது. அதனால் மீன் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. வளர்ச்சி அடக்கப்பட்ட மீனை போட்டோம்னா 100 கிராம் இருந்தால் நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் சைஸ்மாங்க. இந்த மாதிரி இது கட்டலாம் சார். 100 கிராம் இது ரோகு, புல், அதான் ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கொண்டு நம்ம குளத்தில் விடும் பொழுது சீக்கிரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் போட்டது சின்ன குஞ்சோட இதை மாதிரி 100 கிராமில் உள்ளது நம்ம பண்ணையிலே வச்சுருந்து போடுறதுனால நமக்கு சீக்கிரத்தில் வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார். மீன் மட்டும் இல்லை, மீன் தான் நல்ல வருமானம் உங்களுக்கு. அடுத்தது கோழி தின வருமானம், முட்டை அந்த மாதிரி கிடைக்குது சார், கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இது வந்து கோழி வந்து நாமக்கல் ஒன்று நாட்டுக்கோழி,
அடுத்து ஒரத்த நாட்டு பண்ணையில் கிடைக்குது கிரிராஜான்ட்டு, அது ஒரு வெரைட்டிஸ். கோழியில் ஒரு 10-12 வெரைட்டிஸ் இருக்குது. இது நாமக்கல் ஒன்று, அடுத்து நந்தன பொறுப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து நந்தனம் சென்னையில் கிடைக்குதுங்க உங்களுக்கு. இப்போ இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷங்கள் நெருக்கி கோழி வளர்த்துட்டு இருக்கேன். எந்த கோழியும் சீக்கு கிடையாது. என்ன காரணம்னா நம்ம அந்த பராமரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பராமரிக்கிறது என்ன ஆகுறீங்க, ஒன்றும் கிடையாது. 7ஆம் நாள் ஒரு லசோட்டான ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்றோம். அடுத்து 14ஆவது நாள், அடுத்து 26ஆவது நாள், அடுத்து 56ஆவது நாள் ஒரு ஊசி ஒன்று போட்டு விட்டோம்னா முடிஞ்சிட்டான். இதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, நீடாமங்கலத்திலே வந்திருந்தாங்க அறிவியல் நிலையம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை வியாபார தொகுதியில் நீ பண்ண என்ன ஒருங்கிணைந்த பண்ண அமைச்சிருக்கீங்க, வியாபார தொகுதியில் பண்ணும்போது உனக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கோழி நிற்கிதுங்க. சும்மா ஒரு சாதாரண விளையாட்டாக ஆரம்பிச்சது தான் ஒரு 10 கோழி, இப்போ பார்த்தீங்கன்னா 300 நிற்கிது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற அந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் ஆடு இதில் இதாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்து நாட்டாடு இருக்குது, கொடியாடு இருக்குது, ஜமுனாபுரி இருக்குங்க. அடுத்து சிரோகி கிடா வச்சுருக்கேன். 3லேயும் வந்து கொடியாடு கிடா இருக்குது. போயர் கிராஸ், இது ஒயிட் வந்து போயர் கிராஸுங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம நாட்டாடுலேயே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இதை மாதிரி கிராஸ் பண்ணி எடுக்கிறது நல்லா இருக்கும். இது சிரோகி கிடா. இது வந்து கொடியாடு உங்களுக்கு. நாட்டுப்புறத்தில் கொடியாடு தான் நமக்கு. எல்லாம் கொடியாடுலேயே நிற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆட்டில் ஆரம்பிச்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆடு நிற்கிதுங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் ஆட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுக்கலாம். நாட்டாடு நம்ம என்னோட இடத்துக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி இது புல்லுகள் போடுறதுக்காக ஒரு பாயிண்ட் ஒன்று அடித்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி தலைகளை போடுறதுக்கு மழை காலத்துக்கு. நான் பரணி போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கையெல்லாம் கீழே விழுந்துரு. 2க்கு 1 ரீப்பர் சார், 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ரீப்பரில் போட்டு நான் அடிச்சிருக்கேன். அந்த யூரியன்லாம் கீழே போயிடுது. நம்ம ஒரு நாள் கூட்டலைனாவோட பரவாயில்ல, வாரம் ஒரு வாட்டியோட கூட்டிக்கலாம். இதெல்லாம் நமக்கு சௌகரியமாக இருக்குது. நோய்கள் தான் மெயின். இந்த பரணி வளர்க்குறதுனோட இது என்னன்னா, நோயை பொறுத்தளவு நமக்கு எதுவும் அட்டாக் ஆகாது. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம ஆட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ ஆடு வளர்க்குறோமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பரணியை வச்சுக்கிட்டு ஆட்டு வளர்த்தா வாழ்க்கையோட நம்ம ஆதாரங்கள் நல்லா முன்னேறலாம்ட்டு எல்லா விவசாயிகளும் சொல்லி இந்த மாதிரி செய்யலான்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. விவசாயி எம் தெய்வமணி அவர்களை 094428878833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நாம் பயன்படுத்தப்படும் மங்கள பொருளான மஞ்சள் உணவுக்கும் அழகுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மஞ்சள் சாகுபடியில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெறுகிறது. இதனுடைய விதை பருவகாலம் மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை என்று கூறப்படுகிறது. மஞ்சளின் வாழ்நாள் 240 நாள் முதல் 280 நாள் வரை இருக்கும். மஞ்சளில் கோ 1, கோ 2, பவானிசாகர் 1, பவானிசாகர் 2 ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சள் சாகுபடி குறித்து பல தகவல்களை இப்போது விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி சிவகுமார் அவர்கள். இந்த மஞ்சள் பயிர் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மஞ்சள் பயிரை வந்து அனைத்து மாவட்டங்களிலும் சாகுபடி செய்யலாம் அப்படின்ட்டு வேளாண்மை நிலையம் நீடாமங்கலம் சார்பாக இந்த மஞ்சள் பயிரை வந்து இங்கே பயிரிட்டிருக்கிறோம். இந்த ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரகமானது கோயம்புத்தூர் 2 அப்படின்ற ஒரு ரகம், கோட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரகத்தினுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 250லேருந்து 260 நாட்கள் வாழ்நாள் கொண்டது. இதனுடைய மகசூல் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 42 டன் ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர்லேருந்து 42 டன் மகசூல் கொடுக்கக்கூடியது. கற்கு மீன் அப்படின்ற ஒரு நிறமையை வச்சு தான் வந்து தரத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த நிறமையினுடைய அளவு வந்து 4.2% வந்து இருக்கக்கூடியது. மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த ரகத்தில் வந்து அதிகமான கற்கு மீன் இருக்கிறதுனால அதிக ஒரு தரமான ஒரு மஞ்சளாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த ரகமானது அண்மையில் 2012 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகமாகும். இந்த மஞ்சள் பயிரில் வந்து இன்னும் ரகங்கள் இருக்குது. அதாவது பவானிசாகர் 1, பவானிசாகர் 2 அப்படின்ற ஒரு ரகங்கள் இருக்குது. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர்லேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கோ 1 அப்படின்ற ஒரு ரகம் கோட்டூர் ரகத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலேருந்து வெளியிடப்பட்ட ரகமாகும். ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம்னா மஞ்சளினுடைய வாழ்நாள் பார்த்தோம்னா 240லேருந்து 280 நாட்கள் வரை வாழ்நாள் கொண்டது. என்னுடைய மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம் 30 டன்னிலிருந்து 42 டன்கள் வரைக்கும் இதனுடைய மஞ்சளினுடைய
மகசூல் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பயிராகும். மஞ்சள் வந்து பயிர் பெருக்கம் வந்து விதை கிழங்குகள் மூலிமா பயிர் பெருக்கம் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு ஹெக்டேருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு நம்ம வந்து 2000 கிலோ வந்து விதை மஞ்சள் தேவைப்படுகிறது. அதாவது 2 டன் வந்து ஒரு 2.5 ஏக்கருக்கு விதை மஞ்சளாக தேவைப்படுகிறது. விதை மஞ்சள் வந்து விதைப்பதற்கு முன்னாடி கிழங்கு நேர்த்தி வந்து செய்யணும். அதாவது கிழங்கு நேர்த்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி நோய், அதாவது செதில் பூச்சி தாக்காது இருப்பதற்காகவும் மற்றும் கிழங்கு அழுகல் நோய் வராமல் இருப்பதற்காகவும் நம்ம வந்து விதை கிழங்குகளை விதை நேர்த்தி வந்து செய்ய வேண்டும். விதைப்பு பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 15லேருந்து ஜூன் 15 வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பருவமாகும். விதைப்புடைய இடைவெளி, மஞ்சள் பயிரை எவ்வாறு விதைப்பது என்று பார்த்தோம்னா நம்ம வந்து பாத்திகள், அதாவது ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம மஞ்சள் கிழங்குலேருந்து விதைக்கலாம். 2 வரிசைக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் ஆகும். வரிசைக்குள்ள மஞ்சளுக்கும் இன்னொரு மஞ்சளுக்கும் இடைவெளி வந்து 15 சென்டிமீட்டர் ஆகும். இடைவெளி இருக்குமாறு நம்ம வந்து மஞ்சள் பயிரை சாகுபடி செய்ய வேண்டும். முனிவர் வி. சிவகுமார் அவர்களை 099 420 625666 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த கோழியை வந்து இதில் இந்த குளத்தில் போட்டிருந்தோம்னா ஒரு 100 குழியில் வந்து போடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு வந்து 180 கோழி போட சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து ஒரு 14,000 சதுரடி, அப்படின்னா ஒரு 100 குழி வருங்க. இதில் கோழியை வளங்க, அதனால் உங்களுக்கு தீவன செலவெல்லாம் கம்மியாகும்னாங்க. அது மாதிரி இந்த வருஷம் சென்ற ஆண்டு போட்டிருந்தேன். தீவன செலவில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 பங்கு தீவன செலவு, 1 பங்கு தீவன செலவு கம்மியாகுது. எப்படின்னா இந்த எச்சமெல்லாம் டேரெக்டாக கீழே போகுது. எச்சத்தை சாப்பிடாது உங்களுக்கு, ஏன்னா மீன் வந்து எச்சத்தை திங்குதுன்னா சொல்கிறாங்க, அது கிடையாது. இந்த எச்சம் விழுந்தது பிறகு பிளான்டன் அதிகமாகுது, பாசிகள் உற்பத்தி ஆகுது, நுண்ணீர்கள் அதிகமாகுது. இதனால் மீன்களுக்கு இயற்கையான தீவனங்கள் கிடைக்குது. அதனால் மீன் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. வளர்ச்சி அடக்கப்பட்ட மீனை போட்டோம்னா 100 கிராம் இருந்தால் நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் சைஸ்மாங்க இதை. இந்த மாதிரி இது கட்டலாம் சார், 100 கிராம். இது ரோகு, புல், ஆக ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கொண்டு நம்ம குளத்தில் விடும் பொழுது சீக்கிரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் போட்டது சின்ன குஞ்சோட இதை மாதிரி 100 கிராமில் உள்ளதை நம்ம பண்ணையிலே வச்சுருந்து போடுறதுனால நமக்கு சீக்கிரத்தில் வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார். மீன் மட்டும் இல்லை, மீன் தான் நல்ல வருமானம் உங்களுக்கு. அடுத்தது கோழி தின வருமானம், முட்டை அந்த மாதிரி கிடைக்குது சார், கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இது வந்து கோழி வந்து நாமக்கல் ஒன்று நாட்டுக்கோழி. அடுத்து ஒரத்த நாட்டு பண்ணையில் கிடைக்குது கிரிராஜான்ட்டு, அது ஒரு வெரைட்டிஸ். கோழியில் ஒரு 10-12 வெரைட்டிஸ் இருக்குது. இது நாமக்கல் ஒன்று. அடுத்து நந்தன பொறுப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து நந்தனம் சென்னையில் கிடைக்குதுங்க உங்களுக்கு. இப்போ இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷங்கள் நெருக்கி கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த கோழியும் சீக்கு கிடையாது. என்ன காரணம்னா நம்ம அந்த பராமரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பராமரிக்கிறது என்ன ஆகுறீங்க, ஒன்றும் கிடையாது. 7ஆம் நாள் ஒரு லசோட்டான ஒரு மெடிசின் ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்றோம். அடுத்து 14ஆவது நாள், அடுத்து 26ஆவது நாள், அடுத்து 56ஆவது நாள் ஒரு ஊசி ஒன்று போட்டு விட்டோம்னா முடிஞ்சிட்டான். இதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, நீடாமலத்திலே வந்திருந்தாங்க அறிவியல் நிலையம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை வியாபார தொகுதியில் நீ பண்ண என்ன ஒருங்கிணைந்த பண்ண அமைச்சிருக்கீங்க, வியாபார தொகுதியில் பண்ணும்போது உனக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கோழி நிற்கிதுங்க. சும்மா ஒரு சாதாரண விளையாட்டாக ஆரம்பிச்சது தான் ஒரு 10 கோழி. இப்போ பார்த்தீங்கன்னா 300 நிற்கிது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற அந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் ஆடு இதில் இதாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்து நாட்டாடு இருக்குது, கொடியாடு இருக்குது, ஜமுனாபுரி இருக்குங்க. அடுத்து சிரோகி கிடா வச்சுருக்கேன். 3லேயும் வந்து கொடியாடு கிடா இருக்குது. நான் நெல் சாவடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலங்க. 5 ஏக்கர் நெல் சாவடி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஏக்கரில் அப்பா வந்து ஆரம்பத்தில் குளம் ஆரம்பிச்சிருந்தாங்க. மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பிறகு என்னன்னா, நான் கொஞ்சம் வெளிநாடு போயிருந்தேன். திரும்ப வந்தாங்க, இருந்து குளத்தை வந்து மீன் பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் எனக்கே வந்து குஞ்செல்லாம் விட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு பிறகு நர்சரி போட்டிருந்தேன். நர்சரியில் வந்து குஞ்சு பக்கத்தில் இப்போ பண்ணைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு நாள் பொறிப்பேன் குஞ்சு கொண்டாந்து விட்டுருந்தேன். அதில் அதிகம் ரெக்கவரி வர்றது கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு பிறகு நான் நீடாமங்கலம் அறிவியல் நிலையத்துக்கு போய் வர்றது உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தின வருமானம், மாத வருமானம், வருஷ வருமானம்ன்ற ஒரு இது கருத்தரங்கு நடத்திட்டு இருந்தாங்க. இது போல் செய்யும் பொழுது நானும் அதில் கலந்துருந்தேன். அப்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க மீனை பற்றி வளர்க்குறத பற்றி. அடுத்து நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பங்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரைனிங்கு, கோழியை பற்றி வளர்க்கணும்னா உடனே ஒரத்த நாள்லாம் கொடுத்துருந்தாங்க. போய் வந்திருந்தேன். இதை என்ன செய்யலாம்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க மீன் குஞ்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து இந்த சாதாரண ஓப்பனில் விடும் பொழுது ஒரு நாள் குஞ்சை வந்து விடும் பொழுது என்னன்னா எனக்கு அதிகம் ரெக்கவரி வர்றது கிடையாது. என்ன காரணம்னா தவளை, பாம்பு, ஆமை இதெல்லாம் வந்து அதிகமாக அடிச்சிடுது.
இதுக்கு பிறகு ரெக்கவரி வரலைங்கும் பொழுது அவங்களா ஒரு ஐடியா சொல்லி இந்த மாதிரி ஆப்பாவில் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஆப்பா கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து குஞ்சுகள் இந்த ஒரு நாள் பரிப்பகத்தை கொண்டாந்து விட்டுருந்தோம். சாதாரணமாக 1 லட்சங்கிறது ஒரு 1200 தாங்க. கொண்டாந்து விடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 குஞ்சு வருது வரைக்கும் ரெக்கவரி ஆகிருக்குங்க. ஆப்பாவில் வளர்கிறதுனால நமக்கு வந்து குஞ்சுகள் அதிகம் டேமேஜ் கிடையாது, உங்களுக்கு அழிமானம் கிடையாது. அதனால் ஆப்பாவில் வளர்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ என்ன மாதிரி விவசாயிகள் நமக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது 4 ஏக்கர் இருக்குன்னா நமக்கு போக மீதியாக பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம்ட்டு இப்போ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி நீங்களும் செய்யலாம். அடுத்தது பெரிய மீன் வளர்க்குறதுக்காக வந்து இப்போ நீடாமங்கலம் அறிவியல் நிலையத்தில் ஒரு தொழில்நுட்பங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு இருந்தால் போயர் கிராஸ், இது ஒயிட் வந்து போயர் கிராஸுங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம நாட்டாட்லேயே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி கிராஸ் பண்ணி எடுக்கிறது நல்லா இருக்கும். இது சிரோகி கிடா, இது வந்து கொடியாடு. உங்களுக்கு நாட்டுப்புறத்தில் கொடியாடு தான் நமக்கு எல்லாம் கொடியாடுலேயே நிற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆட்டில் ஆரம்பிச்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆடு நிற்கிதுங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் ஆட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுக்கலாம். நாட்டாடு நம்ம என்னோட இடத்துக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி இது புல்லுகள் போடுறதுக்காக ஒரு பாயிண்ட் 1 அடித்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி தலைகளை போடுறதுக்கு மழை காலத்துக்கு. நான் பரணி போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கையெல்லாம் கீழே விழுந்துரு. 2க்கு 1 ரீப்பர் சார், 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ரீப்பரில் போட்டு நான் அடிச்சிருக்கேன். அந்த யூரியன்லாம் கீழே போயிடுது. நம்ம ஒரு நாள் கூட்டலைனோட பரவாயில்ல, வாரம் ஒரு வாட்டியோட கூட்டிக்கலாம். இதெல்லாம் நமக்கு சௌகரியமாக இருக்குது. நோய்களுக்கு தான் மெயின். இந்த பரணி வளர்க்குறதுனோட இது என்னன்னா, நோயை பொறுத்தளவு நமக்கு எதுவும் அட்டாக் ஆகாது. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம இப்போ ஆட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ ஆடு வளர்க்குறோமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பரணியை வச்சுக்கிட்டு ஆட்டு வளர்த்தா வாழ்க்கையோட நம்ம ஆதாரங்கள் நல்லா முன்னேறலாம்ட்டு எல்லா விவசாயிகள் சொல்லி இந்த மாதிரி செய்யலாம்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. விவசாயி எம் தெய்வமணி அவர்களை 094428878833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நாம் பயன்படுத்தப்படும் மங்கள பொருளான மஞ்சள் உணவுக்கும் அழகுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மஞ்சள் சாகுபடியில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெறுகிறது. இதனுடைய விதை பருவகாலம் மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை என்று கூறப்படுகிறது. மஞ்சளின் வாழ்நாள் 240 நாள் முதல் 280 நாள் வரை இருக்கும். மஞ்சளில் கோ 1, கோ 2, பவானிசாகர் 1, பவானிசாகர் 2 ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சள் சாகுபடி குறித்து பல தகவல்களை இப்போது விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. சிவகுமார் அவர்கள். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மீன் சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி எம் தெய்வமணி. இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா மானங்காத்தான் கோட்டகம் கிராம விவசாயி ஆவார். மீன் வளர்ப்பினை தொழிலாக மேற்கொண்டு வரும் இவர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு மீன் வளர்ப்பு தொழிலில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி ஒருங்கிணைந்த பண்ணையமாக மீன் குட்டையிலேயே கோழி பண்ணையினை அமைத்து அதன் கழிவுகளை மீன்களுக்கு உணவாக வழங்குவதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது
மஞ்சள் பயிர் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மஞ்சள் பயிரை வந்து அனைத்து மாவட்டங்களிலும் சாகுபடி செய்யலாம் அப்படின்ட்டு வேளாண்மை அறிவியல் நிலையம் நீடாமங்கலம் சார்பாக இந்த மஞ்சள் பயிரை வந்து இங்கே பயிரிட்டிருக்கிறோம். இதனுடைய இந்த ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரகமானது கோயம்புத்தூர் 2 அப்படின்ற ஒரு ரகம், கோட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரகத்தினுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 250லேருந்து 260 நாட்கள் வாழ்நாள் கொண்டது. இதனுடைய மகசூல் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 42 டன் ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர்லேருந்து 42 டன் மகசூல் கொடுக்கக்கூடியது. கற்கு மீன் அப்படின்ற ஒரு நிறமையை வச்சு தான் வந்து தரத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த நிறமையினுடைய அளவு வந்து 4.2% வந்து இருக்கக்கூடியது. மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த ரகத்தில் வந்து அதிகமான கற்கு மீன் இருக்கிறதுனால அதிக ஒரு தரமான ஒரு மஞ்சளாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த ரகமானது அண்மையில் 2012இல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகமாகும். இந்த மஞ்சள் பயிரில் வந்து இன்னும் ரகங்கள் இருக்குது. அதாவது பவானிசாகர் 1, பவானிசாகர் 2 அப்படின்ற ஒரு ரகங்கள் இருக்குது. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர்லேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கோ1 அப்படின்ற ஒரு ரகம் கோட்டூர் ரகத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து வெளியிடப்பட்ட ரகமாகும். ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம்னா மஞ்சளினுடைய வாழ்நாள் பார்த்தோம்னா 240லேருந்து 280 நாட்கள் வரை வாழ்நாள் கொண்டது. என்னுடைய மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம் 30 டன்னிலிருந்து 42 டன்கள் வரைக்கும் இதனுடைய மஞ்சளினுடைய மகசூல் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பயிராகும். மஞ்சள் வந்து பயிர் பெருக்கம் வந்து விதை கிழங்குகள் மூலிமா பயிர் பெருக்கம் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு ஹெக்டேருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு நம்ம வந்து 2000 கிலோ வந்து விதை மஞ்சள் தேவைப்படுகிறது. அதாவது 2 டன் வந்து ஒரு 2.5 ஏக்கருக்கு விதை மஞ்சளாக தேவை.